நித்திய ஜீவனுக்கு நாம் ஆயத்தமாகி விட்டோமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். எதுக்கு? இப்போ ஏசப்பா வந்து சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்கல்ல, என்னுடைய பாதை வந்து மேன்மையாக இருக்குது, நான் ராஜான்னு நீங்கள் நினச்சிங்க, ஆனால் நான் ஒரு யூட்டர்ன் எடுக்க போகிறேன், நான் எங்கே போக போகிறேன், நான் மரணத்துக்கு தான் நேராக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், அப்போ பேதுருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவர் வந்து அவர் வந்து ரொம்ப எமோஷ்னல் பர்சன் அப்படிதான். அவர் உணர்வுகளுக்கு வந்து வேகமாக அப்படி பேதுரு எமோஷ்னல் ஆயிடுவார். நீ காட் தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்காங்கன்னொடனே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தவர் அடுத்த நிமிஷம் நான் மரணத்துக்கு போனோடனே ஏசப்பாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய், ஆண்டவரே இப்படிலாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்க? அப்போல இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டாங்க. பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ தான் சொன்னாங்க, உனக்கு ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தலை, பரலோகத்துலேருந்து உனக்கு வெளிப்பாடு வந்திருக்குன்னு. அடுத்த நிமிஷம் சொல்கிறாங்க சாத்தானேன்னு. இந்த நேரத்தில் பேதுருவை கடவுள் சொல்லலையா, பேதுரு மூலமாக பிசாசு ஏசப்பாவை சோதிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 நாள் அவர் அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போதும் அவருக்கு ஒரு சோதனைகள் கொண்டு வந்தான்ல. அப்போ என்ன சொன்னால், நீங்கள் என்னை மட்டும் விழுந்து பணிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தெல்லாம் உங்களுக்கு தருவேன்னு சொன்னால. அப்போ நீங்கள் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் சிலுவையின் பாதையில் இந்த உலகத்தை ஒன்றும் ரசித்து கொள்ள வேண்டாம், இந்த உலகத்தை ரசித்துக்குள்ள தானே வந்தீங்க, அதுக்கு தானே உயிரை கொடுக்க போகிறீங்க, உயிரே கொடுக்க வேண்டாம், நான் இந்த உலகத்தெல்லாம் திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துறேன், என்னைய வணங்குங்கன்னு சொன்னான். இதுதான் ஷார்ட்கட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய நேரம் ஷார்ட்கட் சொல்கிறானா சாத்தா? எதுக்கு இந்த கஷ்டமான பாதை, ஒரு குறுக்கு வழியில் போயிடலாமே. ஆனால் கஷ்டமான பாதையில் பெரிய பாடங்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க. அப்போ ஆனால் அந்த கஷ்டமான பாடங்கள் தான் மிகுந்த பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏசப்பா வந்து பாடுபட்டு சாக போகிறாரு அப்படின்ற செய்தி அன்னைக்கு சீஷர்களுக்கு இருதயத்தை உடைச்சிருக்கிற செய்தி தான். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உலகத்தின் பெரிய நற்செய்தி என்ன? எனக்காக என் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். இதுதானே நற்செய்தி. ஆண்டவருக்கு வந்த ஒரு பெரிய ஆபத்து, அவர் கெத்செமனே தோட்டத்தில் என்னால் முடியாதுன்னு தேவனோட போராடினது. ஐயோ, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பம்னால் நீங்கட்டோன்னு குமாரனே கத்தி கலங்கி அழுத நேரம். ஆனால் அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரம். அன்னைக்கு மட்டும் அவர் திரும்பி போயிருந்தாரு அப்படின்னா நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டா? ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கவும், நமக்கு ஜீவன் கொடுக்கவும், இனிமேல் நம்ம பாவத்தில் விழாதபடி நம்ம நிற்க வைக்கவும் அவர் அந்த மரணத்தை கடந்து போக வேண்டி இருந்தது. இந்த உலகத்தில் வந்து அவர் மனுஷனாக வாழ்ந்து ஜெயிக்க வேண்டியிருந்தது. அந்த அக்கௌண்ட்டை நம்ம கையில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கூட படித்தோம் பார்த்தீங்களா, ஒரு குடிகாரன், ஆண்டவரே நான் பாவிப்பா, நீங்கள் என்னை கூப்பிட்றதுல வேஸ்ட், நான் இங்கேருந்து நேராக குடிக்க தான் போவேன், எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னான். ஆனால் ஒரு ஃபியூ வீக்ஸ் டவுன் த லைன் அவனால் எப்படி விட முடிஞ்சிச்சு? 37 வருஷமாக குடிச்சிட்டே இருந்தவன் எப்படி விட்டான்? அவனுடைய முடிவுன்னு நினைக்கிறீங்களா? அவன் சொன்னான்ல, என்னால் முடியாதுப்பா, எதுக்குப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த பாவியை விட்டுருங்கப்பா. இல்லை, பாவியை தான் நான் காப்பாற்ற வந்தேன், உனக்கு அந்த விருப்பத்தையே எடுத்து போடுவேன், நான் உனக்கு வேறு சிந்தனைகளை கொடுப்பேன், உனக்கு புது இருதயத்தை கொடுப்பேன்னு. அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவர் சிலுவைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதனால அவர் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்து அவருடைய பேர் பயங்கரமாக பிரபலமான காரியத்தை விட எது ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் மரிப்பது தான். இன்றைக்கி நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம உடனே பயந்து, ஏன் ஆயுஷ்மான வந்துருச்சு, நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேன்னா அப்படி இப்படி போகிறோம். ஆண்டவரே, இதிலேருந்து எனக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறீங்களோ, என்னை எப்படி நீங்கள் வளர்க்க போகிறீங்களோ, உங்கள் சித்தம் நடக்கட்டும்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். உண்மையிலேயே மேன்மையான காரியங்களை தேவன் அப்படி நமக்கு கொடுப்பாங்க. சரி, இன்றைக்கி இப்படி ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்களேன், எந்த காரியங்கள் மூலம் நான் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாயிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும்? நம்ம எல்லாருமே யோசிப்போம் தானே, என்னைக்காவது ஒரு நாள் நான் ஹெவனுக்கு போவேனா, ஒருவேளை பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது கூட நம்ம யோசிப்போம், நான்லாம் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா உடனே என்ன பதில் சொல்லுவோம்? சார் நான் ஜனவா சொல்லுங்கள், என்ன பதில் நினைக்கிறீங்க? நான் பரலோகத்துக்கு ரெடி ஆகிட்டேனா காந்தி அப்படின்னா என்ன சொல்லுவேன் காந்தி? உடனே எதை பார்க்க ஆரம்பிப்போம்? பரலோகம் நான் போவேனா அப்படின்னா உடனே என்னுடைய கண்கள் என்னை பார்க்கும் பொழுது எதை பார்ப்பேன்? நான் கோவத்தை ஜெயிச்சிட்டேனா, நான் இன்னும் பொய் சொல்லாமல் இருக்கேனா, நான் அப்படி தானே பார்ப்போம். கரெக்டா? நம்ம உடனே நம்மளே ஒரு ஜட்ஜ் மாதிரி தள்ளி நின்று பார்ப்போம். நான் ரெடி ஆகிட்டேனா, இது சரியாக இருக்கா, அது சரியாக இருக்கா. நம்ம வெளியே கிளம்பும் போது ட்ரெஸ்ஸை பார்க்குற மாதிரி நம்ம குணத்தெல்லாம் ஒரு தடவை பார்ப்போம், இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் தானே. அது கரெக்டா? இந்த பதில்
நம்மளுடைய மனப்பான்மையை குறித்து என்ன சொல்லி கொடுக்குது? அதான் ரெண்டாவது கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பரலோகத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா இல்லையான்னு நான் கேட்ட கேள்வி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளையே பார்க்க வைக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த பதில், அந்த என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னை பற்றி என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நானும் ஒரு பரிசையனை தான் இருக்கேன்னு அர்த்தம். நான் நல்லவனாகி பரலோகத்துக்கு போயிட முடியுமா? நான் எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக செஞ்சால் எனக்கு பரலோகம் கிடச்சிருமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பரலோகம் இலவசமான பரிசு. கிறிஸ்து எனக்காக மரித்ததுனால எனக்கு இன்னைக்கே பரலோக ராஜ்யம் உண்டு. நான் என்னைய பார்த்து பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. ஏன்னா நான் என்ன தப்பாக செய்கிறேங்கிறதே எனக்கு தெரியாது. நிறைய நேரம் அதான் குருடு. ஆண்டவர் அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல் நமக்கு புரியாத காரியங்களை நான் ஜட்ஜே பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால் தெரியப்படுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரிய வச்சு நம்மளை ஜெயிக்கவும் அவரே செய்கிறாரு. ஆனால் நம்ம அவரோடு நடக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவையான காரியம். அப்போ பரலோகத்துக்கு போவேனா அப்படின்னு சொன்ன உடனேயும் நம்மளுடைய சிந்தனை நம்மை நோக்க போகக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நீங்கள் தானே திட்டம் போட்டிருக்கீங்க, என்னை பரலோகத்துக்கு போகணுன்னு பிளான் போட்டிருக்கீங்களே, நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க, அதனால நான் வந்துடுவேன். கண்டிப்பாக எனக்கு ரட்சிப்பு நிச்சயோடு என் மனசு வரணும். அப்போ தான் நான் அந்த ஆயக்காரனை போல, ஆண்டவரே பாவியாகி என்னை என்மேல் கிருபையாயிரும் வசனம் சொல்லுது. அவனல்ல, இவனே நீதிமான ஆக்கப்பட்டவனாக அந்த இடத்துல இருந்து போனான். அப்போ பரலோகத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாதை கஷ்டமான பாதை தான். சீஷர்களுக்கு அதை தான் கடவுள் சொன்னாங்க. சீஷத்துவம் அப்படிங்கிறது லகுவான காரியம் கிடையாது. நீங்கள் நிறைய காரியத்தை விட்டு விட வேண்டியிருக்கும். இந்த உலக மேன்மையை விடணும், நிறைய நேரம் உங்கள் சொந்தக்காரங்களை நீ விட வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் விட்டு 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 என்ன நான் எவ்வளோதான் விடுறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறது போல இருக்கும். ஆனால் இந்த உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டு ஜீவனை நீங்கள் நஷ்டப்படுத்துறதை பார்க்கலாம். இந்த உலகத்தெல்லாம் நஷ்டம்னு விட்டுட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் பிரவேசிப்பது மிகவும் நல்ல காரியம்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க இந்த லெசன். சரியா? அப்போ இதை பற்றி அழகாக ஒரு மிஷினரி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நீங்களும் உங்கள் மனசில் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் சொன்னாராம், ஹீ இஸ் நோ ஃபூல். ஒருவன் முட்டாள் அல்ல. எவன் ஒருவன் முட்டாள் அல்ல அப்படின்னா, ஹீ இஸ் நோ ஃபூல் ஹூ கிவ்ஸ் வாட் ஹீ கேனாட் கீப். என்ன முயற்சி பண்ணாலும் வைத்துக்கொண்டே இருக்க முடியாத காரியங்களெல்லாம் விட்டுட்டு டு கெயின் தட் விச் ஹீ கேனாட் லூஸ். டு கெயின் தட் விச் ஹீ கேனாட் லூஸ். அவன் தொலைக்கவே கூடாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அவன்கிட்ட இருக்காத காரியத்தை விட்டுறவன் முட்டாள் அல்ல. கரெக்டா? புரியுதா இந்த சென்டென்ஸோட டெப்த்து? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தையும், வண்டி, காரு, என் ட்ரெஸ்ஸு, என் பிள்ளைங்க, என்னோட உறவு எல்லாத்தையும் நான் பிடிக்கணும் நிற்குமா? பணம் வந்துருச்சு இன்னைக்கு, நான் பத்திரமா வச்சுக்கேன், நிற்குமா? எதுவுமே நம்ம கையில் நிற்காதுங்க. நிற்காத நிறையா காரியங்கள் இருக்குது, நிற்கக்கூடிய நிறையா காரியங்கள் இருக்குது. நிற்காத காரியங்களை விட்டுட்டு, நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்கிட்ட நிற்காததை விட்டுட்டு, ஐயோ நான் விட்டுறவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை நான் பற்றிக்கொள்கிறேன் அப்படின்னா நான் முட்டாளா அறிவாளியா? அப்படிப்பட்டவன் முட்டாள் அல்ல. ஏன்னா நித்திய ஜீவனை இழக்க முடியாது. நித்திய ஜீவனை இழந்துட்டேன்னா எல்லாமே போயிடும். இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் விட்டுறேன் அப்படின்னா நான் முட்டாள் அல்ல, மிகுந்த அறிவாளி அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அவர் யாருன்னா ஜிம் எலியட் அப்படிங்கிற ஒரு மிஷினரி சொன்ன ஒரு காரியம். 3வது கேள்விக்கு நம்ம இப்போ போவோம்.